கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக ஹல்லேலூயா மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்ற வார்த்தையின்படியே அவருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவனுடைய மகிமை நம் நடுவிலே வெளிப்படும்படியாக தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற தேவன். நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, அற்புதங்களை செய்கிறவரே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? தேவரே, உமக்கு நிகரானவர் யார்? கரங்களை உயர்த்தி உமது வலது கரம் வானங்களை அளவிட்டதே, தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்ததே, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கினது, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுங்க பண்ணுகிற தேவரீரே, உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. எங்கள் மேல் நினைவாயிருப்பதற்காக நன்றி. எங்களுக்காக மனித அவதாரம் எடுத்து வந்து எங்கள் பாவங்களை நீக்கி மீட்டீரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. பரிசுத்தரை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். உங்கள் இருதயங்களை கழுவி சுத்திகரியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்முடைய இருதயங்கள் பாவமர கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உம்மை தரிசிக்க வந்திருக்கிற, உம்முடைய தொடுதலை உணர வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவ
இல்லாத சர்வேசா திகழும் பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவும் போதா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் பிரகாசா. கரங்களை தட்டி திரியேக தேவனை மகிமைப்படுத்துவோமா? விபா தரா நூதர நாமா ஷபா ரபா. நல்ல உற்சாகமாக ஓ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள் என்ற தேவ வார்த்தைகளின்படியே இந்த காலை நேரத்திலும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை துதித்து அவருக்கு ஆராதனை செய்து அவரை தொழுகை செய்ய வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நிரப்புவாராக. தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவராக. உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவராக. உங்களை ஆசீர்வதிக்க கடவாராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டுமா? எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும். பக்கத்தில் சொல்லுவோமா? ஆவியோடும் உண்மையோடும். உண்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டுமா? பாடுவோமா? கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதிதேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதிதேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவும் போதா துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் பிரகாசா. உலகமும் அதன் இச்சைகளும் கடந்து போகும், தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒரு போதும் ஒழிந்து போகாது. பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா
தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தெய்வ புலவர் என்று அழைக்கப்படும் வள்ளுவர் கூட இதை உணர்ந்திருப்பாரோ என்று தெரியவில்லை. அதனால் தான் இப்படி எழுதினார். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஒப்பு நிகர் அற்ற ஒரு இறைவனுடைய அடியை வணங்குபவர்களுக்கு அல்லாமல், அவரிடத்தில் சரணடைபவர்களுக்கு அல்லாமல் ஒருவராலும் தங்களுடைய மனக்கவலையை மாற்றுவதற்கு வழியில்லை என்று சொல்லி அதற்கு பொருள்படும். பல வேளைகளிலே நாம் நினைக்கலாம், ஐயோ ஒருவேளை என்னுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லையே, என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லையே என்று ஒரு ஏக்கத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவேளை நமக்கு வேண்டியவைகள் எல்லாம் நமக்கு கிடைத்து விட்டால் கூட அது நமக்கு நிரந்தரமான அமைதி, நிரந்தரமான இன்பம் கொடுத்துவிடும் என்று நினைக்கிறீர்களோ? சிறிது நேரம், சில காலம் அந்த இன்பம் தொடரலாம். ஆனால் ஒரு நாளும் மாறாத நித்திய பேரின்பம் எது தெரியுமா? அவருடைய பிரசன்னம் மாத்திரம். எதை நாம் இழந்தாலும், எதை இழக்காவிட்டாலும், எது நமக்கு கிடைத்தாலும், எது நமக்கு கிடைக்காவிட்டாலும், ஒன்றே ஒன்று மாத்திரம் நம்மிடம் இருக்கும் என்றால் அது ஒன்று நமக்கு போதும். அது என்ன? பக்கத்தில் சொல்லுங்க. அதுதான் தேவனுடைய பிரசன்னம். The presence of God. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். அதை பணத்தால் வாங்க முடியாது, பொருளால் வாங்க முடியாது, சம்பாதித்து விட முடியாது. அது கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை. அந்த தேவனுடைய சமூகம் தம்மோடு இல்லாதபடியினால் தான் அநேகர் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து, ஐயோ வெறுமையா இருக்கிறேனே, எல்லாருக்கும் காரு பங்களா எல்லாம் இருக்கும், ஆனா வெறுமையா இருப்பாங்க, விரக்தியா இருப்பாங்க. அந்த விரக்தி இல்லாதபடி கர்த்தர் நம்மை தம்முடைய நன்மையினால் நிரப்பி இருப்பதற்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாழும் மாந்தரை எடுத்தார். நிகரே இல்லாத சர்வேசா, ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுதா துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. கருவறை முதல் கல்லறை வரை என்ன தேவை? சில்லறை தேவைதான். ஆனால் இந்த பொருட்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நம்மிடத்தில் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய அருள், அவருடைய கிருபை. அவருடைய கிருபை மாத்திரமே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையை? சற்று நாம் வந்த வழியை திரும்பி பார்ப்போம் என்றால், நாம் நடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பார்ப்போம் என்றால், நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்தது ஆண்டவருடைய கிருபை. கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாயின் கருவில் தோன்றினர் முதல் இதுவரைக்கும் நம்மை ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து வருகிறது அவருடைய கிருபை. இதை உணர்ந்த பக்தன் தான் பாடுகிறார், என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அவர் கிருபையை நம்மால் விவரிக்கவே முடியாது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க
விவரிக்க முடியாத கிருபைய. அதை விவரிக்க முடியாம இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் என்னது? கிருபை. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை அல்லவோ என்னை தாங்குகிறது. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ஜனங்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபையை நினைத்து உங்களை பாடுகிறோம். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. வலது கையை உயர்த்தி நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடல் ஆனதே. இதை பாடும்போது ஆவியானவர் ஒன்றை நினைவுபடுத்துகிறார். நம்ம பல பாடல்களை பாடலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எத்தனையோ நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கலாம். ஆனால் நம்முடைய முழு வாழ்க்கையையும் ஒரே ஒரு வார்த்தையில் அடக்கணும் அப்படின்னா எப்படி அடக்க முடியுமா? அடக்கிடலாம். அதுதான் கிருபை. பக்கத்தில் சொல்லுங்க, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை. அவருடைய கிருபை நம்மை இதுவரைக்கும் தாங்கினது. இனிமேல் நம்ம தாங்க போகிறது நம்முடைய பலம் அல்ல, அவருடைய கிருபை தான் நம்மை தாங்க போகிறது. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே.
ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எனக்கு கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடல் ஆனதே. யூதேயாவின் வனாந்தரத்திலே தாவீது அலைந்து திரிந்த போது, அந்த வனாந்தரத்திலே உயிர் பிழைக்க கஷ்டம், தண்ணி இல்லாத சூழ்நிலை, அந்த வறண்ட பாலைவனத்திலே இன்றைக்கு கூட மத்திய கிழக்கு நாடுகளிலே கடல் தண்ணீரை தான் என்ன செய்கிறார்கள், உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றி தான் அதை குடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தண்ணீர் இல்லாத வறண்ட இடத்திலே அந்த தாவீது என்ன பாடுகிறார், வேதனையோடு தாகத்தோடு பகைவரால் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையிலே உயிருக்கு பயந்து அலைகிற நேரத்திலே அவர் என்ன பாடுகிறார்? சங்கீதம் 63 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. எத்தனை பேர் என்னோடு சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும், எங்களுக்கு மிக அருமையானவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும், ஏன் எங்கள் ஜீவனை பார்க்கிலும், எங்க உயிரை விட ஆண்டவரே உங்க கிருபை தான் மேலானது தகப்பனே. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். பாடுவோமா? ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எனக்கு கிருபையானாரே. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கா ஸ்தோத்திரம். வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வருகிற வழிகளை ஆண்டவர் எதற்கு எழுதி வைத்திருக்கிறார்? அது நமக்கு திருஷ்டாந்தமாக அவர்கள் என்னவெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்தாரோ அதை ஒருவேளை நாம் மாம்சத்திலே ஆவிக்குரிய விதத்திலே நாம் அதை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு பின்பாக பார்வோனின் படை துரத்தி வந்தது, எதிராக செங்கடல் இருந்தது, எதிராக செங்கடல் இருந்தது, எங்கேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. முன்னால போனா கடல், பின்னால போனா எதிரி கொன்று விடுவான். அப்படிப்பட்ட திக்கற்ற நிலைமையிலே அவர்கள் இருந்தால், ஆனால் கர்த்தர் அவர்கள் எதிர்பாராத விதத்திலே மோசையின் மூலமாக
கோலை அவன் நீட்டின போது செங்கடலை இரண்டாக பிளந்து வழி கிடைக்கும்படி செய்தார். அதே போலவே ஒருவேளை நாம் பல விதங்களிலே நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு முயற்சி செய்து பார்க்கலாம். இனி எதிர்காலமே இல்லை, அவ்வளவுதான், முடிந்து விட்டது, this is the end என்று சொல்லி நாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்தை என்ன செய்வார்னா அதை கமாவா மாற்றுவார், அதை தொடக்க புள்ளியாக மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இதை உணர்ந்த பக்தன் தான் அந்த பாடலிலே பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு அடியையும் இதை உணர்ந்து எழுதியிருப்பார். பாடுவேன் பரவசமாகுவேன் என்று ஒரு பழைய பாடல். அதில் பார்த்தீர்கள் என்றால் முதல் அடியிலே அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி என்னை ஆழ்த்துகையில் அலை கடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்தி சென்ற கர்த்தனை நான் பாடுவேன். பாடுவீங்களா? அடுத்த அடியில் பாருங்க, என்று மாறும் எந்த துயரம் என்று என் மனமும் ஏங்குகையில். அன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் அணைந்து திரிந்த போது, அந்த குடித்த தண்ணீரும் கசப்பா இருந்த போது, அவர் காண்பித்த மரத்தை வெட்டி போட்ட போது அந்த தண்ணீர் இனிமையாய் மாற்றினதே, அந்த மாறாவின் கசப்பை மதுரமாக்கி மகிழ்வித்த மகிவன் என் வாழ்வையும் மகிழ்விப்பார் என்ற விசுவாசத்தோடு எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து பாட போறீங்க? பாடுவோமா? பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிவனையே, மகிழ்வித்த மகிவனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் இன்னலே, ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகை, ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகை, கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீத்த தயவை, தாகம் தீத்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே.
ஒன்றுமில்லாத வெறுமை நிலையிலே ஏதோ 2 அடையை சுட்டு செத்து போகலாம் என்று அந்த விதவை பெண் இருந்த நேரத்திலும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக அவளை சந்தித்தார். தேசத்தில் பஞ்சம் தீர்மளவும், பானையிலே மா குறைந்து போகவும் இல்லை, களத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் வற்றி போகவும் இல்லை. அப்படி ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பேதுருவின் படகு வெறுமையாயிருந்தது, ஒன்றுமில்லாத வெறுமை நிலை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே வெறுமை நிலையா இருக்கலாம். ஒருவேளை வெறுமையா இருந்தா கூட பரவாயில்ல, கடன் வேற இருக்கலாம். எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம் என்றெல்லாம் நாம் யோசிக்கலாம். ஆனால் அன்றைக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவரை நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய களஞ்சிய ஒரு நாளும் வெறுமையாவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவா ஞானமாய் போஷித்த, வானமன்னாவா ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. நம்பிக்கையோடு பாடுவோம். பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே, என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைபட்டு கிடந்த போது என்ன செய்தார்கள்? பாடினார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே கட்டுகள், செல்ல முடியவில்லை, வழி தெரியவில்லை என்ற ஒரு நம்பிக்கையில்லாத சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? பாடும்போது கர்த்தர் விடுதலை கொடு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆராதனை வேளையில் மாத்திரமல்ல, நாம் தனிமையாய் நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் வீட்டில் இருக்கும்போதும் பிள்ளைகளோடு குடும்பத்தோடும் நாம் கர்த்தரை பாடும்போது காணாத மன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் செல்லணுமோ அங்கெல்லாம் சென்று நாம போக முடியாத இடத்திற்கெல்லாம் அது சென்று தடைகளை தகர்த்து போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சிறு பாபேலுக்கு முன்பாக சம பூமியாவாய், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. அன்றைக்கு அப்படித்தான் சகரியா தனக்கு வந்த ஆசாரிய முறைமையின்படி, ஆசாரிய வகுப்பில் அவன் வந்து கொண்டிருந்தபடியினால் தனக்கு சீட்டு கிடைத்த போது கர்த்தருடைய சமூகத்தில் தேவாலயத்தில் சென்று எப்பொழுதும் செய்கிறபடியே அவன் ஆராதனை செய்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவனும் அவன் மனைவியும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் அவர்கள் நடந்தார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை. எப்பொழுதும் போகிறது போலதான் அவன் அன்றைக்கு போனான். ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான், இது நம்முடைய கடமை, இது நம்முடைய கடமை என்று அவன் நினைத்திருப்பான். அன்றைக்கும் ஒருவேளை கடமைக்காக கூட அவன் போயிருக்கலாம். ஆனால் உண்மையாக போனான், அவனுடைய டியூட்டியை கரெக்டா செஞ்சான். ஆனா அன்றைக்கு கபிரியேல் என்ற தேவதூதன் மூலமாக கர்த்தர் அவனோடு பேசினார். என்ன பேசினார்?
பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய். அவனாலே நம்ப முடியவில்லை. அவன் நினையாத வேளையிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். எப்படிப்பட்ட அற்புதம்? ஸ்திரீகளுக்குள் பிறந்தவனிடத்தில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் இயேசுவே சொன்னார். அப்படிப்பட்ட ஸ்பெஷல் அற்புதத்தை செய்தார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க வெயிட் பண்றது வேஸ்ட் இல்லை. யுவர் வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங், யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் காட்ஸ் ப்ராமிஸ். நீங்க கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் முதலீடு செய்து அதையே முதலாக வைத்து காத்திருக்கிறீர்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. எத்தனை பேருக்கு ஆண்டவர் செஞ்சிருக்காரு? நான் சொல்ல முடியும், எனக்கு செஞ்சிருக்கிறார். நான் நினைக்காத நேரத்தில் சொல்ல முடியுமா? நீங்க நினைக்காத நேரத்தில் தான் உங்களுக்கு அற்புதம் செய்தார். அங்கதான் அவர் நிற்கிறார். அதுதான் ஆண்டவருடைய அற்புதம். நாம நினைச்சு செய்யறதில்ல, நாம நினைக்கிறாத நேரத்தில் யாரும் நினைத்திடா வழியிலும் இப்படிதான் செய்வாரு, இப்படிதான் அற்புதம் நடக்கும், இந்த ரூட்ல தான் ஆண்டவர் வருவார் நினைப்போம். ஆனா யாரும் வராத ரூட்ல அவர் கடலுக்கு நடுவே ரூட் போட்டு உங்களை கூட்டிட்டு போயிடுவாரு. அதுதான் கர்த்தர். கைகளை தட்டி மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பாடுவோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பாடல்ல பக்தன் எழுதியிருக்கிறார், சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சொல் தவறாதவனாயிருந்தால் அவன் பூரண புருஷன் என்று. ஒருவேளை நாம் அநேக விஷயத்திலே சொல் தவறுகிறோம், ஆனால் சொல் தவறாத ஒருவர் உண்டு. அவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் சந்ததியை ஆசீர்வதித்து நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் சொன்னார். செய்தாரா? செய்தார். ஈசாக்குக்கு சொன்னார், என்ன சொன்னார்? நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். செய்தாரா? கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க. செய்தாரா? நடந்ததை தான் கேட்கிறேன். நடக்க போறதை கேட்டா கூட டவுட்டா சொல்லலாம். நடந்ததை தான் கேட்கிறேன். செய்தாரா? சத்தமா சொல்லுவோம். செய்தா. அவன் பையன் ஈசாக்கோட பையன் யாக்கோபுக்கு சொன்னார், என்ன சொன்னாரு? நீ படுத்திருக்க பாத்தியா, ஒண்ணுமே இல்லாம படுத்திருக்க பாரு, நீ படுத்திருக்கிற பூமியே உனக்கு கொடுத்துருவேன்னு சொன்னார். செய்தாரா? செய்தாரா? செய்தா.
நம்முடைய முற்பிதாக்களின் தேவன். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்காக சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்று கூட தரையில விழவில்லை. அதற்கு அடையாளமாக இன்றைக்கு உலகத்தின் மத்தியிலே இஸ்ரவேல் என்னும் தேசத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். மிகுவேல் இஸ்ரவேல் என்று பாடினோம். மிகுவேல் என்றால் என்ன? அது ஒரு எபிரேய பதத்தின் ஸ்பானிய மொழியிலே அது இப்படியாக மிகுவேல் என்று சொல்லும். மிகுவேல்னா வேற ஒண்ணும் இல்லை, மிகாவேல். மிகாவேல்னா வேற ஒண்ணும் இல்லை, மைக்கேல் என்ற தேவதூதன் தான். மைக்கேல் என்றால் என்ன அர்த்தம்? மிகுவேல் என்றால் தேவனே உமக்கு நிகரானவர் யார்? Who is like God? வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை அப்பா. நீர் என் வாழ்க்கையிலே ஏற்ற நேரத்திலே அற்புதம் செய்ய நீர் வல்லவர். நான் உம்மை நம்புகிறேன். நீர் என்னை விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் நீர் என்னுடைய தேவன் சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதில் செய்வதில் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அழகி வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதில் செய்வதில் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதில் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே நாம் எழும்பு நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தெய்வத்தை ஏசாயா தரிசித்தார். ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்லி தன்னைத்தானே அவர் அருவருத்தார். அவருடைய பலிபீடத்தில் இருந்து வந்த அக்கினியை ஒரு தூதன் ஒரு குரட்டால் எடுத்து வந்து ஏசாயாவின் நாவை தொட்டபோது அது பாவம் நீங்கி நிவர்த்தியானது. அப்பொழுது கர்த்தர் கேட்டார், அவனை பரிசுத்தப்படுத்திய பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? ஏசாயா பதிலளித்தார், கர்த்தாவே என்னை அனுப்பும், நான் போகிறேன். அப்படிப்பட்ட உன்னதமான அர்ப்பணம் தான் ஆராதனையின் அடையாளம். கரங்களை உயர்த்தி நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றாரே. அப்படியே குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறதே. நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தாவே உமக்காக வாழ
எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை மறுதலிப்பதில்லை என்ற அர்ப்பணிப்போடு அன்றைக்கு ஏசாயா கண்ட தரிசனத்தை மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. தேவதூதர்கள் தங்களுடைய 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன பாடினார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 holy, holy, holy is the Lord of hosts என்று பாடினார்கள். நாமும் கூட நம்மை மறைத்து, நம்முடைய சுயத்தை மறைத்து அவருக்கு முன்பாக பணிந்து கொண்டு, நம்முடைய தேவைகளை எல்லாம் மறந்து, நம்முடைய கண்ணீரை பாடுகளை எல்லாம் மறந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நாம் உயர்த்தும் போது அவருடைய மகிமை நம்மேல் விளங்கும், நம்முடைய சபையின் மேல் விளங்கும், நம்முடைய குடும்பத்தின் மேல் விளங்கும். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேர்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தவான்களே கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லா கரங்களும் உயர்த்தப்படட்டும். பரிசுத்தரே. அவர் ஆதியும் அந்தமுமானவர், முதலும் முடிவுமானவர். அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர், அதை முடிக்கிறவர். அவர் நம்மை ரட்சித்தவர், நம்மை வழி நடத்துகிறவர், நமக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறவர்.
நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது மகனே, மகளே. ஏன் கலங்குகிறான்? ஆதியும் அந்தமும் ஆனவரிவர், அல்வாவும் ஒமேகாவும் ஆனவரிவர். ஆதியும் அந்தமும் ஆனவரிவர், அல்வாவும் ஒமேகாவும் ஆனவரிவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு. துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனை இணைந்து உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர் இதுவரை இல்லாத அளவிற்கு முழு பலத்தோடு பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் ஆவியானவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே கரங்களை தட்டி பரிசுத்தருக்கு மகிமை செலுத்துவோம். முழு மனதோடு முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை கூப்பி கண்களை மூடி ஆண்டவரே, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, இருப்பவரே, உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. ஞானம்
அதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட என்னச்சுன்னா பேச போகிறேன். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவங்களாம்? பாக்கியவான்கள். நமக்கு நல்ல அதை அறிவு எப்படி வருகிறது? படிக்கிறதுனால அறிவு வருகிறது. படிக்கிறதுனால என்ன வருது? ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுவதனால் நமக்கு என்னதுன்னா படிக்கிறதுனால ஒரு கற்றுக்கொள்ளுவதனால் நமக்கு அறிவு வருது. ஆனால் ஞானம் எப்படி வருகிறதுனா அது தேவன் நமக்கு தருகிற ஒன்று. அல்லேலூயா. எந்த காரியத்திலையும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். சிலவங்களுக்கு சில அறிவு நமக்கு இருந்தாலும் ஞானம் சில நேரத்தில் நமக்கு சரியாக இல்லாதனால அநேக இடத்தில் நம்ம பாதிக்கப்படுகிறோம். இதனால் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். ஞானம் இல்லாதனால குடும்பத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பிரிவினைகள், குடும்பத்தில் என்னச்சுன்னா குழப்பங்கள், குடும்பத்தில் சமாதான கேடுகள் வருவதை பார்க்கலாம். இந்த ஞானமற்ற செயல்னால நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நாம் செய்கிற வேலையோ நாம் செய்கிற தொழிலையோ ஒரு சக்ஸஸ் ஆக அது முடியாதபடி அதுலேயும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு தோல்வியை சந்திப்பதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஞானமாய் செயல்பாடுகள் இல்லாததுனால நம்முடைய என்னச்சுன்னா வாழ்க்கையே என்னச்சுன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை தோல்விக்குள்ளே கொண்டு போய் அதை ஸ்தம்பித்து போன ஒரு நிலைமைக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்னச்சுன்னா நம்ம எல்லாரும் என்னச்சுன்னா ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஞானம் அவசியம் தேவை. ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 4:5 வாசிக்கும் ஞானத்தை சம்பாதி அப்படின்னு வாசிக்கிறோம். எதை சம்பாதிக்கணுமா? ஞானத்தை சம்பாதி. புத்தியையும் என்ன செய்ய? சம்பாதி. அதை சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். இதை 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதே தான் வாசிக்கிறோம். 7ஆம் வசனம் பாருங்க. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தி என்னது? சம்பாதித்துக்கொள் அப்படின்னு ஆண்டோடைய வசனம் சொல்லுது. அதை சம்பாத்தியம் பண்ணுவது மட்டுமல்ல, இன்னும் நீங்க பாருங்க 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நீதிமொழிகள் 3:21 வாசிக்கும் பொழுது மெய் ஞானத்தை காத்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் யோசனை நினைச்சு காத்துக்கொள். அதை சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை நீ காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அதோடு கூட என்னச்சுன்னா இது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஞானத்தை நீ விட்டுறக்கூடாதான் பாருங்க. அதை விடாத, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். அப்ப ஞானத்தை என்னச்சுன்னா சம்பாதிக்கணும், ஞானத்தை என்னச்சுன்னா காத்துக்கொள்ளணும், ஞானத்தை என்னச்சுன்னா விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு அநேக நம்ம என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நமக்கு என்ன முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் ஞானமற்ற செயல் அது நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னு நினைக்க. அதனால தான் எனக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், பல நெருக்கத்தை சந்திக்கிறோம், பல இக்கட்டுகளை சந்திக்கிறோம், பல போராட்டத்தை சந்திக்கிறோம். இந்த ஞானம் நமக்கு அவசியம் தேவை. ஸ்தோத்திரம். இது எதை தானா வராது, இது தேவன் நமக்கு தருகிற ஒன்று. அல்லேலூயா. இந்த ஞானம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருந்தா என்ன ஆசீர்வாதம். 3ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 3:22 உன் ஆத்மாவுக்கு அது ஜீவனா, உன் கழுத்துக்கு அது அலங்காரமா. உன் ஆத்மாவுக்கு என்னதான்? அந்த ஞானம் வந்து ஜீவன், அது கழுத்துக்கு எப்படி இருக்கிறோமா? அலங்காரமா இருக்கும். 23ஆம் வசனத்தில் பாருங்க. இது நீ பயம் இல்லாமல் நடப்பாய், உன் காலை இடராது என்று வாசிக்கிறோம். ஞானமா நம்ம நடந்தா நான் ஒரு நாளும் இடர மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பாதைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவா, செவ்வைப்படுத்துவா. ஒரு நாளும் இடறி போக மாட்டோம், வழுகி போக மாட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. உன் கால்கள் இடராது என்று வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை விடாத, அது உன்னை தற்காக்கும், அதுமே நீ பிரியமாயிரு அந்த ஞானத்தில், அது உன்னை காத்துக்கொள்ளும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எதிலிருந்து காத்துக்கொள்ளும்? பொல்லாப்புக்கு, பாவத்துக்கு, அக்கிரமத்திற்கு, அநியாயங்களுக்கு, இது எல்லாவற்றுக்கும் உன்னை விலக்கி அது காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எனவே இந்த ஞானத்தை என்ன ஸ்தோத்திரம், அது உனக்கு ஜீவன், உனக்கு அலங்காரம், உன் கால்கள் இடராது, அது உன்னை காத்துக்கொள்ளும். 4:8 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வசனம் சொல்லுது, இந்த ஞானம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருந்தா அவங்களை மேன்மைப்படுத்தும், அவங்களை கனப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்புக்குள்ள இந்த ஞானம் இருந்தது,
அடிமையாய் போன தேசத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஸ்தோத்திரம். தானியேலுக்குள்ள ஞானம் இருந்தது. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க ஆண்டவர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். சாலோமோனுக்கு இந்த ஞானம் இருந்தது. அவனை போல ஞானம் உள்ளவன், தேசத்தை ஆசீர்வாதமாய் நடத்தினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்தார். அப்ப இந்த ஞானம் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், நம்மை கனப்படுத்தும். அல்லேலூயா. 9ஆம் வசனத்துல பாருங்க, அது உன் தலைக்கு அலங்காரமும் மகிமையுமான கீடமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த ஞானம் இருந்தனாலதான் அடிமையாய் சிறைச்சாலையில் சிறைப்பட்டு கடந்தவனாகிய யோசேப்பு அவன் துரிதமாய் அழைத்து கொண்டு வந்து தேசத்தில் அதிபதியாய் மாறுவதற்கு முடிசூட்டப்பட்டான். கை வைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஞானத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் நிதானித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிதானம் இல்லாதனால, நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசனை இல்லாதனால, நாம் ஞானமற்று செய்ததினால எத்தனை இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, எத்தனை பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், எத்தனை நெருக்கத்தை சந்திக்கிறோம், எத்தனை போராட்டத்தை நாம் சந்திக்கிறோம், எத்தனை பேருடைய அன்பு நாம் கெடுக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனை பேருடைய உறவுகள் முறிக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் ஸ்தோத்திரம் அது உடைந்து போய் கிடக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு கொலைகாரங்கிட்ட போய் நீங்க கேளுங்க, அவன் ஏன் கொலை செஞ்ச அப்படின்னா அவன் கேட்ட அவன் சொல்லுவான், கொலை செஞ்ச கொஞ்சம் யோசித்திருந்தா அதை செஞ்சிருக்க மாட்டேன், கொஞ்சம் யோசித்தா நான் அதை செஞ்சிருக்க மாட்டேன், ஏதோ திடீர்னு நினைச்சனா அப்படி வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் புத்தியை கடன் கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. அதனால அவன் வாழ்க்கையில் வீழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி தான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஞானத்தை கடன் கொடுத்துட்டோம், நம்ம புத்தியை கடன் கொடுத்தனால எத்தனை பிரச்சனைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில். ஏன் உங்க தொழிலில் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? ஏன் உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை நீங்க பார்க்க முடியல? ஏன் நீங்க சஞ்சலத்தோட, வேதனையோட, துக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை நாம் கடன் கொடுத்து விட்டோம், ஞானம் இழந்து விட்டோம். ஞானம் இல்லாத வாழ்க்கை. அதில் 2 ஞானம் இருக்குது. ஒன்று உலகத்தினால் வருகிற உலக பிரகமான ஞானம், இன்னும் ஒன்று தெய்வீக ஞானம். உலகப்புறமான ஞானத்திற்கு ஸ்தோத்திரம், அதற்கும் தெய்வீக ஞானத்திற்கு வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க பார்த்தீங்கன்னா உலக ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அது அது தேவனை மறக்க செய்ய மட்டும் அல்ல, அவனை மேட்டிமை உள்ளவனா அதை வைக்கும். நம்மளை பெருமை, அது பெருமை வந்துடும். அவனுக்கு ஞானம் வந்துட்டா உலக ஞானம் பெருமைக்குள்ள கொண்டு போயிடும். அது வேதத்தில் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சுகசெல்வி ஆகிய பாபிலோன் குமாரத்தையும் கல்தேயின் குமாரத்தையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஏசாயா 47:8 பாருங்க. ஏசாயா 47:8 பாருங்க. ஏசாயா 47:8. இப்பொழுதும் சுகசெல்வியே, விசாரம் இல்லாமல் வாழுகிறவளே, நான் தான். அதாவது என்னச்சுன்னா, அதுக்கு அவன் எதுவுமே விட்டுக்கூடாது, நான் தான் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கும். உலகப்புறமான ஞானம், நான் எதையும் சாதிப்பேன், எதையும் செய்வேன், எதையும் காட்டி, எதையும் மேற்கொள்வேன், நான் எதுலையும் நிற்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வரும். நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவையாவதில்லை, நான் சந்தான சேதத்தை அறிவது இல்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறத கேளு. 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம், சந்தான சேதமும் விதவையா இருப்பதும் ஆகிய 2ம் உனக்கு எப்படி வந்துருமா? சடிதியாக ஒரே நாள்ல வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமா உன் மேல என்ன செய்யும்? வரும். எதுக்கு? அடுத்த வசனத்துல பாருங்க, உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய், உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. அதான் உலக ஞானம். அந்த உலக ஞானம் கெடுத்துட்டு உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினா என்று கர்த்தர் என்ன சொல்லுகிறார். அப்ப இந்த உலக ஞானத்தில் என்ன இருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில மேட்டிமை வரும், பெருமை வரும்,
அகந்த வரும். நான் தான் அப்படிங்கிற என்ன கௌரவம் அவங்களுக்கு என்ன வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது தீரின் அதிபதியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க எசேக்கியேல் 28:2. எசேக்கியேல் 28:2 உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவன் இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. அல்லேலூயா, தோத்திரம். அடுத்த 3ஆம் வசனத்தில் பாருங்க, தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதென்று உனக்கு மறைப்பொருள் அல்ல. ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம், நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருளை சம்பாதித்து பொன்னையும் வெள்ளையும் உன் பொக்கிஷ சாலையிலே சேர்த்து கொண்டாய். எதனால? ஞானத்தினால. உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. அப்ப இதெல்லாம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு கர்த்தர் தான் கிருபை கொடுத்தார். சொல்லுங்க, இல்லையா? அப்படிதான் வேதம் சொல்லுதா இல்லையா? நம்ம உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், உன் கை பிரயாசம் இதை சம்பாத்து என்று சொல்லாதபடி பாருங்க. அது பாருங்க 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. அடுத்த வசனம், உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த ஞானம் நமக்குள்ள இருந்தாலும், உலக ஞானம், என்னுடைய யுத்தியினாலும் என் புத்தியினாலும் என் ஞானத்தினாலும் நான் பொருளை சம்பாதித்தாலும் இந்த சம்பாத்தியத்தின் மேல ஸ்தோத்திரம், இது நிமித்தம் நமக்கு மேட்டிமை பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. தேவன் நம்மை நல்லா வைக்கும் பொழுது ஸ்தோத்திரம், நம்மை ஆண்டவர் உயர்வாய் வைக்கும் பொழுது, மேன்மையா வைக்கும் பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது தாழ்மை நமக்கு அவசியம் தேவை. அதற்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம், பெருமை ஒரு நாள் இருக்கக்கூடாது. தோத்திரம், சிலவங்களுக்கு ஜபத்திலேயே பெருமை இருக்கும். எதுல பெருமை இருக்கும் சொல்லுங்க? சிலவங்களுக்கு ஃபாஸ்டிங் போடுறதுலே பெருமை இருக்கும். எதுல போடுறதுல பெருமை? ஃபாஸ்டிங்ல. இது ஆவிக்குரிய பெருமை, அத்து போகும். இந்த பெருமை வரக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்றது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்ப ஞானத்தினால் ஆண்டவர் நமக்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்கு கிருபையை கொடுத்தா அதுல மேட்டிமை அடைஞ்சிடக்கூடாது. உலக ஞானத்துல வரும். அப்படி வந்தா என்ன நடக்கும்? தேவனுக்கு நான் மகிமை கொடுக்காம தேவனை கனம் பண்ணாம இருந்தா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 21ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் தேவனை அறிந்தும், அதை தேவன் அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க, அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினால வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன ஆகுமா? இருளடையும். தோத்திரம். அவர்கள் தேவன் என்னச்சுன்னா, அவர்கள் அறிந்தும் அவர்கள் தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும், அதாவது ஒரு ஆணவம் அவங்களுக்கு மனசுல என்னச்சுன்னா, ஸ்தோத்திரம் இது என்னுடைய என்னச்சுன்னா ஏன் கொள்ளுது அப்படின்னு அவங்க ஆண்டவரை ஆராதிக்க மாட்டாங்க. அவங்க தேவன் என்னச்சுன்னா தொழுது கொள்ள மாட்டாங்க. அவங்க என்னச்சுன்னா தேவனுக்கு முதல்ல கொடுக்க மாட்டாங்க, கர்த்தரை கனப்படுத்த மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன ஆயிருமா? இருளடைந்துரும்.
ஆமென் ஸ்தோத்திரம். அது சமாதானம் இருக்காது, சஞ்சலம் நிறைந்திருக்கும், வேதனை நிறைந்திருக்கும், துக்கம் நிறைந்திருக்கும். எப்போ டிப்ரெஷன்லேயே நம்ம என்ன காணப்படுவோம், எப்போ பார்த்தாலும் ஒரு என்ன ஒரு நெருக்கத்துக்குள்ள இருப்போம், எப்போ பார்த்தாலும் ஒரு விடுதலை இல்லாத சூழ்நிலை இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் நிம்மதியே இருக்காது. அதான் என்னச்சுன்னா வாழ்க்கை இருளடைந்து இருதயம் இருளடைந்து போகும். அடுத்த வசனத்தில் பாருங்க என்ன சொல்லுது. அடுத்த வசனத்தில் அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அடுத்து அறிவில்லாத அழிவில்லாத தேவனுடைய மகிமையை எதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களா? மாட்டுக்கு, ஆட்டுக்கு, சரி வேற எதுக்கு? பறவைகளுக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். என்னென்ன இருக்கோ அத்தனை பறவைகளுக்கு, ஊரும் பிராணிகளுக்கு இதெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். அதனால் அவங்க செய்யறெல்லாம் பார்த்தா நமக்கு எவ்வளோ அருவருப்பா இருக்கு பாருங்க. சமீபத்தில் ஒரு சோப்பு வந்தது ஒன்று, கங்கா சோப். என்ன கங்கா சோப்பு தானே? இல்லையோ சோப்பு இல்லையோ? அடுத்த தரம் வாங்கிட்டு வந்து காட்டுதேன். தோத்துறோம். இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா எங்க கங்கை நதியில் தயாரிக்கப்பட்ட சோப்புன்னு நினைஞ்ச விளம்பரம் ஆரம்பத்தில் நான் முன்னால் பார்த்துருக்கேன். அங்கே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. தீர்த்தம் நல்லா இருக்கும். எத்தனை பிணங்கள் மிதக்கு, எத்தனை பேருடைய என்னச்சுன்னா கழிவுகள் என்னச்சுன்னா அதில் இருக்கு அப்படின்னு நான் பார்த்தாரு. அந்த கழிவுகளை என்னச்சுன்னா அகற்றிட்டு தான் அதை தீர்த்தம் எடுத்து குடிக்கிறான். நம்ம வேதம் என்ன சொல்லுது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேற எங்கேயும் கொடுக்க கூடாது. நான் இன்னொன்று சொல்லுது, இதில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல உங்கள் பிள்ளையோ, உங்கள் மனைவியோ, உங்கள் கணவனையோ, உங்கள் வேலையோ, உங்கள் தொழிலையோ அமைச்சோ எதை வச்சாலும் அது விக்கிரகம். அதை வச்சா விக்கிரகம். எதை நீங்கள் முக்கியப்படுத்தி எதை முன் வச்சிருக்கிறீங்க, அப்படி வச்சிருந்தா அது விக்கிரகம். அது தேவனுக்கு, அது தேவன் அருவருக்கிறது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. தோத்திரம். அது உங்களுக்கு நிச்சயமா ஒரு நோவை கொண்டு வந்துடும், வேதனையை கொண்டு வந்துடும். அதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுக்கு கொடுத்தனால கர்த்தர் அவங்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாரா. எங்க ஒப்பு கொடுத்தாரா பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் இச்சையினாலே ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 26ஆம் வசனத்தில் பாருங்க. 26ஆம் வசனத்தில் 26 இது நிமித்தம் தேவன் அவர்கள் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடி அவர்கள் பெண்கள் சுவாபத்திற்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். ரோகம், இச்சை ரோகம் வந்துட்டுன்னு வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஞானம் நமக்கு என்ன ஸ்தோத்திரம் தேவை. ஆனால் உலக ஞானம் என்ன ஸ்தோத்திரம் மேட்டிமை கொண்டு வரும், தேவனை விட்டு பிரிக்கும். அமை ஸ்தோத்திரம். இதனால நம்முடைய இருதயம் இருளடைந்து விடும். அமை அசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்படுவோம். இச்சை ரோகம் நமக்கு என்ன வந்துவிடும். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக என்ன உலக ஞானம் பைத்தியம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 1 கொரிந்தியர் 3:19 பாருங்க. 1 கொரிந்தியர் 3:19 இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறதா? பைத்தியமா இருக்கிறது. உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். அமை ஸ்தோத்திரம். அதே கொலோசியர் 2:23 பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 23ல இந்த ஞானம் என்ன செய்யுமா? சரீர ஒடுக்குதலுக்குரியது அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க. நம்ம இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும், இது உலகத்தை குறித்த சிந்தை, உலகத்தை குறித்த எண்ணம், உலகத்தை குறித்த எப்படி என்ன ஸ்தோத்திரம், எப்படி நம்ம உலக சிந்தை உள்ளவர்கள் தான் உலக ஞானம் உள்ளவர்கள். இந்த உலக ஞானம் இருந்தால் உலக சிந்தை தான் இருக்கும். அமை ஸ்தோத்திரம். சுய இஷ்டமான ஆராதனை. நம்ம என்ன காலையில் என்ன சொன்னேன், நம்முடைய ஆராதனை நம்முடைய என்ன உங்களை சந்தோஷப்படுத்துவது ஆராதனை அல்ல, நாம் எல்லாம் சேர்ந்து தேவனை சந்தோஷப்படுத்துவது ஆராதனை. அல்லேலூயா. அமை ஸ்தோத்திரம். தேவனை உயர்த்தணும்.
அதான் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு எங்கள் வேதாகம கல்லூரியில் சொல்லுவாங்க, ஒரு பாட்டு நம்ம எப்படி ஆராதனை, முதல்ல என்ன சின்ன ஸ்தோத்திரம், முதல் பாட்டு தேவனை மகிமைப்படுத்தி உள்ள ஒரு பாட்டு, தேவனை துதிக்கிற பாட்டு, தேவனை ஸ்தோத்தரிக்கிற பாட்டு. முதல் பாட்டு என்னச்சுன்னா அப்படி இருக்கணும். ரெண்டாவது என்னச்சுன்னா போதனையின் பாடல், கிருபையை குறித்தோ இல்லை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நீதியை குறித்தோ இல்லை என்னச்சுன்னா சுவிசேஷத்தை குறித்தோ இப்படிப்பட்ட ஆறுதலான ஒரு பாட்டோ இப்படி ஒரு பாட்டு. கடைசி மூணாவது பாட்டு எப்படி இருக்குன்னா பரிசுத்தாவியை குறித்த ஒரு பாடல், அமிஸ்தோத்திரம். நான்காவது ஆராதனை இருக்கு பாருங்க, அது என்னன்னா அமிஸ்தோத்திரம், தேவனை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்பது. தேவனுக்கு முன்பாக நம்மளை சரண்டர். நீங்க அப்பதான் கண்ணை திருதுன்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. அது தேவனுக்கு உங்களை சரண்டர் பண்ணணும். அதான் நாங்க ஜீவ பலியா, நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை என்ன, அவருக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுக்குது. இது என்னதுன்னா பக்கத்தில் யார் வந்திருக்கிறா, இவங்க ஏன் வரல, இங்கே என்ன வந்திருக்கு, போனால வந்தால எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா நீங்கள் உங்களை ஆண்டருக்கா ஒப்பு கொடுக்குறீங்க. சோதரம் அல்லேலூயா. சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மை. என்னப்படி தாழ்மை சொல்லுங்க, மாயமான. அதுன்னு என்ன, தாழ்மை எங்க இருக்கணும், உங்க இருதயத்தில் இருக்கணும். எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் என்னச்சுன்னா ஒரு பூஜாரி இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தார் நம்ம சபைக்கு. இங்கெல்லாம் அங்கே அவர் இறந்துட்டார் சமீபத்தில் தான். பார்த்தா ஒரு தடவை கூட என்னச்சுன்னா நம்ம மேலே உட்காந்தா, சேரில் உட்காந்து தான், எத்தனை சேர் இருந்தாலும் எல்லாரும் உட்காந்து அவர் கீழே தான் உட்காருவார். நான் சொன்னேன், எதுக்கு மேலே உட்காருங்க, மேலே இல்லை இல்லை நமக்கு அதெல்லாம் தேவை பாஸ்டர், நம்ம கீழே தான் உட்காரணும். எங்கே உட்காரணும், எனக்கு மதிச்ச இல்லை இல்லை அது இல்லை, அவருக்கு சொல்லுறது மேலெல்லாம் உட்காரக்கூடாது, கீழே தான் உட்காரணும் பாஸ்டர். ஆனால் இல்லாத சேட்டை, குறும்பு, மாயமான தாழ்மை, அது இல்லை. அடுத்து சரீர ஒடுக்குதல். என்னது சரீர ஒடுக்குதல். இப்போ நம்ம எல்லாம் நினச்சுன்னா ஹெல்த் இஷ்யூக்காக நம்ம பண்ணுதில்ல, சரீர ஒடுக்குதல். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு மத்திய பிரதேசம் கொஞ்சம் வீங்கிட்டு இருக்கு, மாதம் ஒரு 7,000 rupees அப்படின்னாரு. என் பையன் சொல்லிட்டான், தொட்டங்க தொலைச்சி விட்டேன்ட்டான். அங்கே இருக்கும் பொழுது ஒருத்தர் நம்ம சபையில் உள்ளவர், முத உங்கள்கிட்ட கொடுக்க பாஸ்டர்னாரு. வேண்டாம், நமக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடாதனால இருக்குது வயிறு என்னச்சுன்னா இது கேஸ், சாப்பிட ஆரம்பிச்சுன்னா சரியாக டபக்குன்னு போயிடும் உள்ள. ஆனால் என்ன செய்ய நமக்கு இந்த சரீர ஒடுக்குதல் இன்னைக்கு எல்லாம் இது இப்போ இதில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு, ரொம்ப ஞானமாக இருக்கணும். அல்லையில சொல்லுங்க. ஒருத்தர் சாப்பாட்டுறாம ஒருத்தர் இருக்கிறார், அவர் இந்த இதில் வராருல, அடிக்கடி என்னச்சுன்னா சாப்பாட்டுறாம அப்படி. நான் சொன்னேன், நம்ம நிதானமாக தேவையானதை எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆமாம், அதாவது எதுவுமே வெளியிலேருந்து நமக்கு என்னச்சுன்னா எது இருந்தாலுமே அது கெமிக்கல் தான். அது நீங்கள் என்னச்சுன்னா கெமிக்கல் தான். அதாவது பிஸ்னஸ் பண்ணதவங்க எதையும் செஞ்சு எதையும் பண்ணுவாங்க. எதையும் என்னச்சுன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ் மைண்டில் உள்ள கேட்டால் தெரியும். அதனால என்னச்சுன்னா நம்மளை என்னச்சுன்னா கர்த்தர் வச்சிருக்கிற நாள் வரை நம்மளை நல்லா வச்சிருப்பார். அல்லேலூயா. அதுக்காக காடையை சாப்பிடுவோம். ஸ்தோத்திரம். நல்லா சாப்பிடுங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க. நீங்கள் உடம்பை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வருத்தி கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு மைண்ட். ஏன்னா எனக்கு நான் இப்போ அதை சந்திக்கிறேன். நான் ஒரு பொருத்தனையோடு தான் அந்த காலை சாப்பாடை விட்டேன். ஆனால் இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு என்னச்சுன்னா 12 மணிக்கு மேலே போயிட்டால் என் கை இப்போ நடுங்க ஆரம்பிச்சிருது. என் கை நடுங்குது, கால் தடுமாறுது. என் சரீரத்தினுடைய பலவீனத்தை நான் இப்போ பார்க்குறேன். ஏன்னா நம்ம இப்போ 2 வருஷம் ஆயிட்டு. அது என்னுடைய என்னச்சுன்னா அப்போ உடனே என்னச்சுன்னா எனக்கு ஏதாவது, அதனால் இப்போ என்னச்சுன்னா நான் என்னுடைய ஒரு ஏதாவது ஒன்று டப்புன்னு நினச்சின்னா சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சினா, ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ்னால நினச்சினா உள்ளே போட்டணும் அப்படின்னு அந்த அளவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஏன்னா அந்த 12 மணிக்கு மேலே போனாலே இப்போவுமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லைட்டாக அப்படி ஷேக் ஆகும்.
அப்போ நம்ம என்னச்சுன்னா அந்த சரீரத்தினுடைய என்னச்சுன்னா இதுக்கு நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம், நம்ம அது முடிக்கணும். அதுக்காக நம்ம என்னச்சுன்னா பொருத்தனை விடுதில்லை. ஏன்னா பொருத்தனை பண்ணினவன் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நமக்குள்ள என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நம்முடைய இந்த காரியத்தில் கவனம் செல்லும். வசனத்தை பாருங்க, அந்த ஆராதனை எப்படி இருக்கும்? மனுஷ சுயமான ஆராதனை, இஷ்டமான ஆராதனையும் மாயான தாழ்மையும் சரீர ஒடுக்கலையும் பற்றிய ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாமிசத்தை பேணுவதற்கே ஒழிய மற்ற ஒன்றிற்கு அது பிரயோஜனப்படாது. இதுதான் உலக ஞானம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த உலக ஞானத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது அப்படின்னு யாக்கோப்பு 3:14 பாருங்க. யாக்கோப்பு 3:14 வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அடுத்த வசனம் 15 பாருங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. இதுதான் உலக ஞானம். இதனால என்ன வருதும்? அடுத்த வசனம் பாருங்க. இதனால என்ன வருது? வைராக்கியம், விரோதம், கலகம், துர்ச்சைகை இதனால வரும். அல்லேலூயா. இதுல இருந்து நம்ம விடுபடணும். தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு இன்னொன்னு சொல்லுது, உலக ஞானத்தினால தேவனுடைய ரகசியங்களை அறிய முடியாது. 1 கொரிந்தியர் 1:20 21 பாருங்க. 1:20 பாருங்க. 1:20 ஞானம் எங்கே, வேதபாரகன் எங்கே, பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரம் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? 21 எப்படினில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை, அப்போ உலக ஞானத்தினால தேவனை ஒரு தேவ பிள்ளை அறிய முடியாது. அது உலக சம்பந்தமானது, லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது, அது சரீர ஒடுக்குதலுக்கு ஏதுவானது. அது என்ன சின்ன ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்பாக அந்த ஞானம் பைத்தியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுங்க, இந்த ஞானத்தினால நம்ம இந்த ஞானம் இருந்தால் பந்தய பொருளை நாம் இழந்து விடுவோம். எதை இழந்து விடுவோம்? பந்தய பொருள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடி லக்க அடைய வேண்டி நம்ம சுதந்திரிக்க வேண்டிய நாம் ஸ்தோத்திரம் நம்முடைய பந்தய பொருளை நாம் இழந்து விடுவோம் என்று கொலோசியர் 2:19 வாசிக்கிறோம். கொலோசியர் 2:19 வாசிக்கும் பொழுது, மாயமான தாழ்மையிலும் தேவதூர்களுக்கு செய்யும் ஆராதனையும் விருப்பமுற்று காணாத துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையை வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். எனவே இதை நினைச்சின ஸ்தோத்திரம், நம்முடைய பந்தய பொருளை இழந்து போய் விடுவோம். அதனால இந்த உலக ஞானத்தை விட்டு தெய்வீக ஞானத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த தெய்வீக ஞானத்தை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் என்ன யாருக்கு அதை கொடுக்கிறார்? 1 கொரிந்தியர் 1:24 வாசித்தீங்கன்னா, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவே பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதனால நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்று 2 தீமோத்தேயு 3:14-15 2 தீமோத்தேயு 3:14-15 வாசிக்கும் பொழுது இந்த நிச்சன ஸ்தோத்திரம், இந்த தெய்வீக ஞானம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வெளிப்படும் பொழுது ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அதனால தான் யோவான் 16:7-8 வாசிக்கும் பொழுது, யோவான் 16:7-8 வாசிக்கும் பொழுது, பரிசுத்தாவியார் தேற்றர் அவங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:26 வாசிக்கும் பொழுது, தேற்றரவாகிய பரிசுத்த அவங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதிப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கைவைத்தல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
அதனால தான் பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அந்த ஞானம் விளங்கினது. அந்த ஞானம் விளங்கும் பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், ஆண்டவரே நாங்கள் என்ன ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எனவே தான் என்ன ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலையும் இதே சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரியும் இந்த என்ன தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவன் என்ன வீட்டாரோடு ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக மாறினது. நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுப்பது இந்த தெய்வீக ஞானம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த குறித்த தெளிவு ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லைன்னா தேவ ரட்சிப்பை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது என்ன செய்யும்? நம்மை ரட்சிக்கிற மட்டுமல்ல, இந்த தெய்வீக ஞானம் நம்மை கனி உள்ளவர்களாய், ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாய் மாற்றும், நன்னடக்கை உள்ளவர்களாய் நம்மை மாற்றும். ஆமென். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோப்பு 3:13 பாருங்க. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அடுத்த வசனம், உங்கள் இருதயத்தில் இல்ல, அதுக்கு 15ஆம் வசனத்தை 15ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமான ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேத்தனதுமா இருக்கிறது. அதுல வைராக்கியம் இருக்குது. 17ஆம் வசனம் பாருங்க. 17, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது எப்படி? சுத்தம் உள்ளதாயும், அடுத்து சமாதானம், அடுத்து சாந்தம், அடுத்து இணக்கம், அடுத்து இரக்கம், அடுத்து நற்கனி நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதையும் மாயமற்றதா இருக்கிறது. இப்ப நமக்கு தெய்வீக ஞானம் நமக்குள்ள இருந்தால் இந்த சுபாவம் இருக்கணும். என்ன சுபாவம்? முதலாவது என்ன இருக்கணும்? உங்க வார்த்தையில் இப்ப சுத்தம் வரலையே, சத்தமா சொல்லுங்க. முதல்ல என்ன இருக்கணும்? சுத்தம். ரெண்டாவது இருக்கா? முதல்ல உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்கணும். சாந்தம் இருக்கா? சாந்தனா என்னது? பொறுமை. பொறுமை இருக்கா? பொறுமை இருந்தால் தட்டி பார்த்தா தான் தெரியும். பிரச்சனை வந்தால் தான் தெரியும் உங்கள்கிட்ட பொறுமை இருக்கான்னு தெரியும். கல்யாணம் முடித்த பிள்ளைகிட்ட கேட்டால் தான், பிள்ளை பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளை, அமைதியான பிள்ளை, எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். கல்யாணம் முடித்து பாருங்கள், அதுக்கடுத்து தெரியும். ஏன்னா அங்கே தான் லைட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும்பொழுது தான் அந்த பொறுமை அங்கே விளங்கும். பொறுமை இருக்கா? வேற இருக்கு. சாந்தம் இருக்கான்னு அங்கே தெரியும். எதுவுமே இருந்துச்சுன்னா பார்த்தா தான் தெரியும். பிரச்சனை வந்தாதான். சாந்தமும் இணக்கம். என்னது எனக்கு? என்னது? ஃப்ளெக்சிபிள். அப்படிதானே? அப்படிதானே? அப்படிதான். நம்ம ஒரு 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 பிளாஸ்டிக் டப்பா ஒன்று வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேரை வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எடுப்போம்? டெம்பரா இருக்க எடுப்போமா? எதை எடுப்போம்? டெம்பரா இருக்குன்னு இந்த ரோட்டில் கொண்டு வரான் பாருங்க, அவங்கள சேரெலாம் வந்து உட்காந்து அடுத்த நாள் என்னச்சது டப்புன்னு உடஞ்சி போயிருது. எதுக்குன்னு டெம்பரா இருக்கு. ஆனால் நம்ம சில கடையில் போய் பார்த்தா என்ன செய்யணும்? அது என்ன இருக்கும்? அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே கொஞ்சம் உட்கார்ந்தாலும் என்ன செய்யும்? கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும். கொஞ்சம் என்ன செய்யணும்? ரொம்ப வளைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லைட்டாக நினச்சுன்னா வளைஞ்சி அப்படின்னு இப்படி பார்த்தா அது உடையாது சீக்கிரம். இல்லைன்னா அப்படியே தப்புன்னு நினச்சுன்னா விட்டுரும். அப்போ நமக்கு என்னச்சுன்னா நம்ம அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும். ரொம்ப இருந்தால் ஒடிஞ்சிருவீங்க. அப்படி இருக்காதீங்க. நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால். அப்படி இருக்காதீங்க, கொஞ்சம் வளைஞ்சு கொடுங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறேன்? வளைஞ்சு. அடுத்து என்ன இருக்கணும்? இறக்கம் இருக்கணும். என்ன இருக்கணும்? தெய்வீக ஞானம் இந்த இறக்கம் இருக்கும். அடுத்து என்னது? நற்கனி. 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 அடுத்து பட்சபாதம் இல்லாமல். ஆமாம், எல்லாத்தையும் நேசிக்கணும். ஆமாம்.
பத்மாமாவை நேசிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நேசிக்கணும். அல்போன்ஸ் அம்மாவை நேசிக்கணும், அண்ணாள் அம்மாவை நேசிக்கணும். ஆமே என்ன? ஆமே நேசிக்கணும். தோத்துறோம். பத்மா அம்மா மட்டும் நான் நேசித்தா மாயாக்காரன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்பனா சம்திங் ராங். இது பென்ஷன் கேஸ், அது ஒன்றும் இல்லாத கேஸு. ஆனால் இவங்களை நேசிக்கிற மாதிரி அவங்களை நான் நேசித்தா அது இல்லை. அல்லேலூயா. இவங்க கையை பிடிக்கிற மாதிரி அவங்க கையை பிடிச்சா வயசானவங்க தான், 81. அதான் பிரச்சனை இல்லை. பிரச்சனை பட்சபாதம் இல்லாம நம்ம சபைக்குள்ள அதான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் யூனிட்டி, அதான் ஏக சிந்தை, ஏக மனம். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எதுவுமே இல்லை, எல்லாருக்குள்ள சமத்துவம். அதானே? இல்லைண்ணே ஏதோ சொன்னீங்களே, சாதனமா? அன்பா? பட்சபாதம் இல்லாத வாழ்க்கை மாயமற்றதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதாங்க நம்முடைய என்ன சின்ன ஸ்தோத்திர தெய்வீக ஞானம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஞானத்தினால தேவ ரகசியங்களை நாம் அனுபவிக்கலாம், தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம். வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் நம்ம ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 2:5. என் பேச்சு என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனிப்பு உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அடுத்த வசனம், அப்படி இருந்து தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறலாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இந்த ஞானத்தை பேசல. அடுத்த வசனம் பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே நாங்க பேசுகிறோம். இந்த ஞானம் என்ன செய்யும்? அடுத்த வசனத்துல பாருங்க. இந்த ஞானம் என்ன செய்யும்? அதை பிரபஞ்சத்தின் பிறகு ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் என்ன செய்ய மாட்டாங்க? அறைய மாட்டார்களே. அடுத்த 9ஆம் வசனத்துல பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணலை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, ஆனா எங்களுக்கு அதை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற. எப்படி? 10ஆம் வசனத்துல பாருங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். தேவனின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுவது தேவ ஞானம். அல்லேலூயா. அந்த தெய்வீக ஞானம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், என் குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், நம் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. அடுத்து 11ஆம் வசனத்துல பாருங்க. 11ல பார்க்கும் பொழுது மனுஷனுடைய ஆவி அன்றி மனுஷன் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 13ஆம் வசனம் பாருங்க. 13 பாருங்க. 13 அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினால் பேசாமல் பரிசுத்தாவை போதிக்கிற வார்த்தையினால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தெய்வீக ஞானம் அது அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவே அந்த தெய்வ ஞானமாய் இருக்கிறார். அவர்களுக்கு என்ன ரட்சிப்புக்கேற்ற என்ன ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஞானம் என்ன ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய கனி நிறைந்தவர்களாய் மாற்றுகிறது, நல்நடக்கை உடையவர்கள்
உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. தேவனுடைய ரகசியத்தின் ஆழங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த தெய்வீக ஞானம் உதவுகிறது. அது மட்டுமல்ல, இதனுடைய விளைவு எங்க? அந்த ஞானம் நமக்குள்ளா இருப்பதினால் அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நிற்க நம்மை தகுதி உள்ளவதாய் நிலை நிறுத்துவதும் அந்த ஞானமே. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், 1 யோவான் 2:27 வாசிக்கும் பொழுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்குள்ளே போதித்தபடியே அவரை நீங்கள் நிலைத்திருப்பீர்களாக. அப்படி நிலைத்திருக்கும் பொழுது 28 சொல்லுது, அப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்பொழுது நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். அங்க சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இனி வெளிப்படவில்லை. ஆகிலும் ஒன்று எனக்கு உங்களுக்கு தெரியும், என அவருடைய அபிஷேகத்தை பெற்ற அவருடைய ஞானத்தை பெற்ற நமக்கு அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஞானத்தை, இந்த தெய்வீக ஞானத்தை நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அன்னைக்கு சாலமன் கர்த்தர் நினைச்சின ராஜாவாக அவங்க அப்பாவுக்கு அடுத்து அவன் நினைச்சின நிலைநிறுத்தப்பட்டான். ஆனால் அவன் கேட்டது ஆண்டவரிடத்தில், நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று சொன்ன ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொன்னான். அதனாலதான் அவன் ராஜ்யபாரம் எப்படி இருந்ததுன்னா, ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம் உள்ளதா இருந்தது. அந்த ஞானத்தை கேட்க எல்லா ஜனங்களும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் ஞானத்துக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாத அளவு ஆளுகை உள்ள ஸ்தோத்திரம் அதிகாரம் உள்ளவனாய் கர்த்தர் அவனை மாற்றி வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, சங்கீதம் 90:12 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்கள் காலங்களை நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு நீ தந்தருளும் என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். ஞான இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு வர ஆயத்தமா இருக்கிற அந்த இயேசுவை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஞானம் ஸ்தோத்திரம் யோசேப்புக்குள்ள இருந்தது. யோசேப்புக்குள்ள இந்த ஞானம் இருந்தது. தேசத்துக்கு அதிபதியா மாறினான். இந்த ஞானம் இருந்தனால தேசத்துல பஞ்சத்துக்கு தேசத்தை தப்பி விட்டான். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஆதியாகமம் 41 பாருங்க. ஆதியா 41:33 வாசிக்கும் பொழுது, 41:33 வாசிக்கும் பொழுது, ஆண்டு ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியா பார்வோன் ஏற்படுத்துவாராக என்றான். 38ஆம் வசனத்தை பாருங்க. 38ஆம் வசனத்துல, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரர் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அடுத்த வசனத்தில் பாருங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியா உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேற ஒருவனும் இங்கே இல்லை. அல்லேலூயா. அதனால 44ஆம் வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேசத்தில் அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்ல சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஞானம் உள்ளவர்கள், தெய்வீக ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஆளுமை தன்மை இருக்கும், அதிகாரத்தின் இந்த வல்லமை இருக்கும், அந்த அத்தாரிட்டி பவர் அவங்களுக்குள்ள இருக்கும். அது மட்டும் அல்லங்க, இந்த தெய்வீக ஞானம் இருந்தால் நம்முடைய காலத்தை நிதானிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிதானிச்சிருக்கிறீங்களா? என்ன நடக்க போ நிதானிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு என்னச்சுன்னா, வந்தது எதை போனது அப்படி தான் இருக்கிறோம். அவனுக்கு தெரிஞ்சது 7 ஆண்டுகள் நல்ல ஆட்சி, 7 ஆண்டுகள் என்ன செழிப்பு, 7 ஆண்டுகள் என்னச்சுன்னா அங்கே வறட்சி. இந்த வறட்சிக்கு தப்பித்து கொள்வதற்கு ஒரு என்னச்சுன்னா வழியை உண்டாக்கினா
இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டான். அதான் ஞானம். ஆமாம். இன்னைக்கு உங்ககிட்ட எத்தனை பேருக்கு ஞானம் இருக்கு? ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா இன்னைக்கு என்னச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம், ஒரு தேவைகள் வரும் பொழுது நாம் எவ்வளவுக்குள்ளே என்னச்சுன்னா தடுமாற்றம் அடைகிறோம், எவ்வளவுக்குள்ளே நம்ம என்னச்சுன்னா துக்கப்படுகிறோம். ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் வரட்டும், இல்லை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு இடத்தை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரட்டும், இல்லை ஏதோ ஒரு காரியம் வரட்டும், ஒரு எமர்ஜென்சி ஒரு தேவை வரட்டும், எத்தனை பேர் தடுமாறுகிறோம். ஞானம் நமக்கு அவசியம் தேவை. ஒன்று ரெண்டாவது சொல்லுதீங்களே, ஞானம் வேணும். இல்லை லூயா. நம்ம என்ன கேட்குறோம்? பிள்ளைகளுக்கு மட்டும் ஆண்டவரே என் பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை தரும். முதல்ல உங்களுக்கு வேணும். அது நீங்கள் கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்லும், முதல்ல உனக்கு வேணும்ப்பா அப்படின்னு. ஞானம் எல்லாத்துலையும் ஞானம் விளங்கணும். அபிகாயிலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நாபால் அவனுடைய புருஷன், 1 சாமுவேல் 25 அதிகாரம். இப்போ என்ன பாருங்க, நீங்கள் கதை சொல்லுது, கதை இல்லை, இது உண்மை சம்பவம். நாபால் என்னச்சுன்னா தாவீதுக்கு உதவிக்கு தேவைப்பட்ட நேரத்தில் உதவி செய்யலை. தாவீது சொல்லுத, நான் அவனுக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு இக்கட்டான நேரத்தில் அவன் எனக்கு உதவி செய்யலை. அதனால் சுவரில் நீர் விடுகிற நாய் கூட உயிரோடு வைக்க மாட்டேன் அப்படின்னு தாவீது 400 பேரை கூட்டிட்டு எங்கே போகிறான்? நாபாலுடைய என்னச்சுன்னா எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக போகிறான். இது அபிகாயில், அவன் மனைவி அபிகாயிலுக்கு தெரியுது. அபிகாயில் உடனே நினச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லாம் அவன் பேலியாளின் மனுஷன், புத்தி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்னச்சுன்னா இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிட்டு அதுக்கு தாவீதுக்கு தேவையான எல்லாத்தையும் என்னச்சுன்னா சேகரிச்சுட்டு இப்போ அவன் கழுதை எடுத்துட்டு ஓடி வர. தாவீது என்னச்சுன்னா வெறி கொண்டு வருகிறான், ஒன்று விட மாட்டேன்னு. ஆனால் அவளுடைய ஞானத்தினால, என் புருஷனை ஏன்டா நீ இப்படி பேசின அப்படின்னு அவள் கேட்கல. தன் புருஷனை தன் ஞானத்தினால் தப்புவித்தாள். தன் உடைமைகளை, தன்னுடைய சொத்துக்களை தன் ஞானத்தினால் தப்புவித்தாள். அதனால்தான் வேதம் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி அற்றவள் தன் கையினால் இடித்து போடும். ஞானத்தினால் வீடு கட்டப்படும், அறிவினால் அது நிலைநிறுத்தப்படும். ஞானம் அவள் பாதுகாத்தாலே. தாவீது சாந்தத்தோட அமைதியோடு என்னச்சுன்னா வந்தவன் என்னச்சுன்னா போயிட்டு திரும்பி போயிட்டானே, இந்த ரத்தத்துக்கு என்னச்சுன்னா அவனை தப்பு வச்சுட்டா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? ஞானம் விளங்குதானு பாருங்க. தானியேலுக்குள்ள அந்த ஞானம் இருந்தது. அதனால தேசத்தில் எங்க இருந்தானா? முதன்மையான இடத்துல, ராஜாவுடைய என்னச்சுன்னா கொழு மண்டபத்தில் இருந்தானா. ராஜாவுக்கு முன்னால நின்னானா. 3 ராஜாக்கள் காலத்தில் அவன் ஜெயம் உள்ளவனா இருந்தான். ஞானம் வேணுங்க. ரலையில சொல்லுங்க. நம்முடைய ஜபம் அதுதான் இருக்கணும். என்னுடைய ஜபம், அது எங்களுடைய ஜபம். ஒவ்வொரு நாளும் ஆண்டர்கிட்ட கேட்குற ஒரு காரியம், உங்களுக்கு சேர்த்தா நான் கேட்குறேன். முதல்ல ஆண்டர்கிட்ட நான் பண்ணது, ஆண்டர் கிருபை. காலைதோறும் அப்படி கிருபை எப்படி இருக்குதா? ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் காலையில், ஒவ்வொரு காலைதோறும் அப்படி கிருபை ஆண்டர்கிட்ட கேட்பேன். ஆண்டர் இன்னைக்கு வேண்டிய கிருபை எனக்கு தாரும், என் குடும்பத்துக்கு தாரும், ஆண்டர் என் பிள்ளைகளுக்கு தாரும், என் சபை மக்களுக்கு தாரும், எங்கள் கூட மண்டலத்தில் இருக்கிற எங்கள் ஊழியர்களுக்கு, அங்கே இருக்கிற என்னச்சுன்னா எல்லாத்துக்கும் அந்த கிருபையை கொடுங்க, பரிசுத்தவான்களுக்கு கொடுங்க. அது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அந்த கிருபைக்காக ஜோமனும். 2வது ஆண்டுட்டு நான் கேட்குற அடுத்த செகண்ட் பாயிண்ட்டு ஞானம். ஆண்டவரே ஞானம் கொடுங்க, விவேகம் கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தி கூர்மையை கொடுங்க. எனக்கு மட்டும் இல்லைப்பா, என் சபை மக்களுக்கும் கொடுங்க. அதனால் நீங்கள் புத்தியற்றவர்கள் நான் சொல்லலை, கேட்குற ஆண்டுகிட்ட. எதுக்கு? அவங்க வேலை ஞானமாக செய்யணும், அவங்க தொழிலை ஞானமாக செய்யணும், அவங்க வீட்டை ஞானமாக என்ன செய்யணும், அவங்க பேச்சில் ஞானம் விளங்கணும், அவங்க நடக்கிற ஞானம் விளங்கணும். ஆண்டவரே அந்த ஞானத்தை கொடுங்க. ஞானம் இருந்தால் ஜெயிச்சிடலாம், கனம் வந்துடும். இல்லை லோயா. 3வது கேட்பேன், உங்கள் பலம் வேணும்ப்பா,
எங்கள் பலத்தின முடியாது, என் பலன் போதாது, என்னால் எதுவும் செய்ய இயலாது, உன் பலன் எனக்கு இருந்தால் அந்த உலகமே உமக்கு சொந்தமாகும். உங்கள் பலம் வேணும். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. என்னை எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர் தான். அந்த பலன் எனக்கு வேணும். உலகத்தை மேற்கொள்ள, சாத்தானை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள, பாவத்தை மேற்கொள்ள, சோதனையை மேற்கொள்ள, எனக்கு எதிரிட்டு வருகிற எல்லா வல்லமைகளையும் சிந்தைகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு அந்த பலனை கொடுங்க. அந்த தேவ பலனுக்காக கேட்குறேன். அடுத்த ஆண்டுகிட்ட கேட்குறேன், என்னை நேரான பாதையில் நடத்துங்க, எங்களை செவ்வையான பாதை நடத்துங்க, எங்களுக்கு புரோஜனமானதை கற்றுக் கொடுத்து எங்களை நடத்துங்க, நாங்கள் போக வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க. அடுத்த ஆண்டுகிட்ட கேட்குறேன், பாதுகாப்புக்காக, வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, வாகனத்தில் போகும்போது வரும் பொழுது, எல்லாத்துலையும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னு. அடுத்து சொல்லுதேன், எங்கள் ஆஸ்திகள், சம்பத்துகள், வயல்நிலங்கள், மிருக ஜீவன்கள், எங்கள் வாகனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு. ஆபத்து, விபத்து, நாசமோசம், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், இது எல்லாத்துக்கும் வீணான செலவுகள், அலைச்சல் எல்லாத்துக்கும் என்னச்சுன்னா ஒரு ட்ரெடிஷன் ஆஃப் ஜெபம் மாதிரி தான் இது. இதுக்கு அடுத்து தான் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணணும். இதில் எங்களுக்காக நான் நினைச்சுன்னா பாஸ்டர் மாட்ட கேட்டு பாருங்க, எனக்கு அதை தாங்கப்பான்னு நான் ஒரு நாள் கூட என் ஜபத்தில் கேட்டதே இல்லை. அன்னிலேருந்து இன்னைக்கு வர இது இருந்தால் போதும், அது தானாக வரும். ஆமே, அல்லேலூயா. இது இருந்தால் போதும், அது தானாக வரும். இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேட்போம், எதெல்லாமோ ஆண்டுகிட்ட கேட்குறோம். ஆண்டவர், உங்கள் ஞானம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. அதை சம்பாதிக்கணும்ல, அதை காத்துக்கொள்ளணும்ல, ஸ்தோத்திரம், அதை விடக்கூடாது. எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நேரம் முடிஞ்சிட்டு. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டட்ட ஞானத்தை கேளுங்க. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. ஞானம் இல்லாமல் இருந்தனால உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, பிரிவன் இல்லை, ஸ்தோத்திரம், மன கசப்பு இல்லை. எத்தனை நாள் ஆச்சு? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஞானம் இல்லாமல் பேசிட்டேன், ஞானம் இல்லாமல் நடந்துட்டேன், ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டேன். அதனால என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த போராட்டம், நெருக்கம், உபத்திரம், இழப்புகள், இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தர் மாற்ற ஞானமுள்ள இருதயத்தை தாரும். எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, ஆண்டட்ட கேளுங்க. அந்த ஞானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லுங்க, ஞானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. நம்முடைய ஜபத்தினுடைய பிரதானம் அது மாறட்டும். ஆண்டவரே, உங்க ஞானத்தினால என்ன நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா சொல்லுங்க. பெண்கள் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்த ஞானத்தை கொடுங்க. விவேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, விவேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, விவேகமா வாழணும் ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. அல்லேலூயா. உமக்கு நன்றி. எங்க வேலையை ஞானமாய் செய்யணும், எங்க தொழிலை ஞானமாய் செய்யணும். அன்றைய குடும்பத்தை ஞானமாய் நடத்தின தெய்வீக ஞானத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே, நிரப்புவீராக ஆண்டவரே. ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களை தந்து நடத்தும்படி நாங்கள் ஜபிக்கிறப்பா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தீங்குக்கும், எல்லா பொல்லாப்புகளுக்கும், நாசமோ சேதங்களுக்கும், கட்டுகள், கண்ணிகள், மரணங்களுக்கும், ஆபத்துகளும், வீண் செலவுகளுக்கும் எங்கள் குடும்பம், விசுவாசனுடைய குடும்பங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரனுடைய குடும்பத்தார் எல்லாரையும் விலக்கி பாதுகாப்பீராக. செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிறவருடைய படிப்புகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உமக்காய் செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். உங்க நாம மகிமைப்படும்படி ஜபிக்கிறப்பா. இந்த நாள் ஆண்டவர் இந்த 2 ஆராதனை ஆசீர்வதித்தவர், 3வது ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மாலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஹிந்தி ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திர, சென்ட்ரல் ஏ சர்ச் நடக்கிற ஹிந்தி ஆராதனை ஆசீர்வதியும். காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாமல் இருக்கிற எங்கள் சகோதரருடைய ஆராதனைகளையும் ஆண்டவரே, பெத்தேலில் இருக்கிற ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தருடைய கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்தத்தின் அந்நியக்கும், சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும், சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தம் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு வாழ்த்தலை சொல்லி சமாதானமாய் கடந்து செல்லும்.